இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சார், நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க அண்ணாமலையில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டில் வரல, நேம்ஸ் வரல அப்படின்னு. அவ்வளோ பெரிய கேப் இருக்குமா சார்? நீங்கள் ஜனவரியில் அவங்க என்ன ஏதாவது கரெக்ஷன்ஸ் பார்த்துருக்கணும், ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா பண்ணியிருக்கணும். பட் அதை அப்டேட் பண்ணலன்னா கூட 1 lakh டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வந்து நீங்கள் உங்களுக்கு போலிங்லேயே உங்களுக்கு வந்து பாதி தெரிஞ்சிடும். உங்களுக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நகரமும் கிராமமும் இணைந்த தொகுதி கோயம்புத்தூருங்கிறது வந்து அது உங்களுக்கு சிட்டியாக தெரியலாம். ஆனால் கோயம்புத்தூரில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 2 தான் நகர்ப்புற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதி தான். ஒரு மக்களவைக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதி. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் 2 தான் பியூர் நகரம், 1 வந்து பாதி நகரம், மிச்சம் 2 வந்து முழு கிராமங்கள். சரிங்களா? அப்போ அந்த இடத்துலலாம் நல்ல போலிங் வரும். அப்போ ஓவராலாக எப்படி சராசரியோட எப்படி கம்மியாக போகுது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 65% தான் போலே ஆகுதுன்னா 35% போல ஆகலை. 35 கம்பேர் பண்ணி பாருங்கள், 1 லட்சத்துக்கு மேலே வருதா இல்லையான்னு. அப்போ என் நம்பரே இல்லைன்னு எப்படி வருவாங்க? அதுபோக இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்காக காலைல போகிறீங்க, போயிட்டு உங்கள் பேர் இல்லைன்னு திரும்பி வந்துடுறீங்க. அப்போ வந்து ஓட்டு போய் இல்லையாப்பா, நம்ம தெருவிலே யார் பேரும் இல்லையான்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? நான் வந்து ஓட்டு போடவே போக மாட்டேன், நான் ட்ரை பண்ணவும் மாட்டேன், நான் டவுட் பண்ணவும் மாட்டேன், போய் செக் பண்ணவும் மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓட்டு இல்லைப்பா, அந்த பாரு ஒன்றுமே இல்லை, வரல, வைக்கவே இல்லை பாரு, நான் வந்துட்டேன், என்னப்பா அப்படின்னாச்சுன்னா ஓட்டே பேரே இல்லைட்டாங்கப்பா, என் பேர் இல்லை, பொண்டாட்டி பேரில் யாரும் இல்லை, நம்ம தெரு பேரே தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னா நான் வந்து அப்படியா அப்படின்னு திருட்டு பசங்களும் திட்டிட்டு பேசாமல் உட்காந்துருவேன். நான் திரும்பி போக மாட்டேன். இது காமன் மேனுடைய மைண்ட் செட். நான் 1 லட்சம் போச்சான்னு நான் சொல்லாது, அண்ணாமலை நிரூபிக்கணும், வாக்காளர்கள் பார்க்கணும், தேர்தல் ஆணையம் பார்க்கணும். ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்படி ப்ராபபிலிட்டி நான் சொல்ல வரேன். நான் போகவே மாட்டேன் அந்த பக்கம். அப்போ வந்து எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ வந்து நான் சொன்னேன் 20 உதாரணங்கள் நான் சொன்னேன். என்னுடைய சத்து கூப்பிட்டு அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர், அவருக்கு நிறைய புகார்கள் வந்திருக்கலாம். அவர் பக்கத்துலேயே திரு நாகராஜ் சொல்றார், ஒரு அங்கப்பான் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அந்த அங்கப்பான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மொத்தமாகவே யாருக்குமே இல்லை அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி போகிறார். ஒருத்தர் வந்து ஆன் ரெக்கார்டு கொடுக்குறாங்க. அப்போ நான் சொன்ன தேர்தல் ஆணையம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். திரு நாகராஜ் மலையும் திரு அண்ணாமலையும் நடவடிக்கை எடுக்க எப்போ எப்படி பண்ணி சொன்னால் 1 லட்சம் பேர் நீ ப்ரூவ் பண்ணுப்பா, நீ வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துற அப்படின்னு கேஸ் போடுங்க. அவர் சொல்லட்டும், உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பெயர்கள் காணாமல் போனது உண்மை. நடிகர் சூரி பேரை காணுமே, அவர் என்ன போய் சொல்ல போகிறார்? ஒரு கட்சிக்கு நடிகர் சூரி வர்றாரு, வாக்களிக்கிறீங்க, வந்துட்டார், கிளம்பி வந்து ஓட்டு போட்டேன் சார், உங்கள் பேரே இல்லை சார், கள்ள ஓட்டு போடலை, உங்கள் பேரே இல்லை சார். எங்க நான் இங்கே போட்டிருக்கேங்க, நான் போன முறை போட்டேங்க, 21 போட்டேங்க சார், உங்கள் பேரே வாக்காளர் பட்டியலில் சார், போயிட்டு வாங்க சார். வெளியே வந்து கதறார், இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் பேரே இல்லைன்ட்டாங்க, நான் நேற்று வரைக்கும் நான் போட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்களாம் ஓட்டு கொடுங்க. அப்போ என்ன கணக்கு? ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி நேசனோட ஓட்டை கள்ள ஓட்டு போட்டாங்க, பரவாயில்ல, சந்தோஷம். நானும் சொல்ல ஒருத்தர் ஓட்டு இருந்திருக்குன்றார், கள்ள ஓட்டு போட்டது தனியான, அவர் ஓட்டு இருந்திருக்கு. இப்போ இவர் ஓட்டே காணுமே. அப்போ நடிகர் சூரியன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? எப்படி பேர் போச்சு? என்னுடைய ஓட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கு, என் மனைவி ஓட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில். எனக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் முதலே செக் பண்ணிட்டேன், பேர் வாங்கிட்டேன், நான் போய் போட்டு வந்துட்டு. நீ என் பேர் அங்கே போட்டேன், என் ஒய்ஃப் பேர் இங்கே போட்டு அந்த இடத்துல சண்டைக்கெல்லாம் போல் பேர் இருக்குது, சந்தோஷம். அப்போ இதில் 3 ஃபால்ட்டு. 1, வெரிஃபை பண்ணாத மக்கள், அலட்சியமான மக்களுக்கு லட்சியங்களை பற்றி பேச அதிகாரம் கிடையாது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. நான் வாக்காளர் பட்டியலை செக் பண்ண மாட்டேன், தேர்தல் ஆணையம் சொல்லும்போது செக் பண்ண மாட்டேன், எதுவுமே. முதல் ஃபால்ட் அங்கே ஆரம்பிக்கும். அப்புறம் அரசியல் கட்சிகள், இதே பாஜகவிலேருந்து, திமுகலேருந்து, அதிமுகலேருந்து எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் கிராஸ் செக் பண்ணல. நீங்கள் பூத் ஸ்லிப் கொடுக்க போகிறீங்க, அதற்கு முன்னாடி கேன்வாஸ் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு வீட்டையும் 2 தடவை பார்த்துன்றீங்க, வீடு விழா போனீங்க. உங்களுடைய பூத் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணாங்க? உங்களுடைய களப்பணியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க? உங்களுடைய முன் களப்பணியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நீங்களாம் ஏன் போய் பார்க்கல? அப்போ வந்து நான் ஒருத்தர் ஓட்டுக்கானாலே கண்டுபிடிச்சிருக்கணும். உங்களுக்கே பாதி பேருக்கு தெரியும் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கள சார், அந்த தெரு பூரா அவங்க ஓட்டு, இந்த தெரு பூரா நம்ம ஓட்டு, இந்த தெருவில் இந்த வீடு மட்டும் அவங்க ஓட்டு நல்லா சொல்லுவாங்க. கட்சிக்காரன் களப்பணி ஆற்றுவேன். அந்த லோக்கல் பூத் ஏஜென்ட் ஏன் சொல்கிறாங்கன்னு, பூத் ஏஜென்ட்ங்கிற லோக்கலில் இருப்பான். நீங்கள் வந்து ஏன் என்னுடைய தெருக்கு பூத் ஏஜென்டாக இருக்க முடியாது, உங்கள் தெருவில் தான் இருக்க முடியும். அப்போ அந்த தெருவில் வந்து ஒரு 1500 ஓட்டுங்கிறது ஒரு அதிகபட்சமாக ஒரு 3 தெரு 4 தெருக்குள்ள வந்துடும். அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிற இடத்துல இன்னும் கம்மியாக வந்துடும். அப்போ நீங்கள் பூரா எல்லாரோட முகமும் உங்களுக்கு தெரியும். நீ இவராச்சு 2021 கோயம்புத்தூரில் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு கள்ள ஓட்டு போடுறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறாங்க. அப்போ முயற்சி நடக்கும்போது கள்ள ஓட்டு போடுறதுக்கு பேசிட்டாங்க, ஓப்பனாக பேசுறாங்க. டக்குன்னு அங்கே வந்து ஒரு பூத் ஏஜென்ட், எப்பா அது மக்கள் நீதி மையம் பொண்ணு அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா பயங்கரமா ரகலை பண்ணி இப்ப ஏன் முன்னாடியே கள்ள ஓட்டு போடுறான்னு பெரிய பிரச்சனை பண்ணுச்சு. அப்ப இந்த அம்மா யாருன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. தெரியாம இருந்தாங்கன்னா கள்ள ஓட்டு போயிருந்திருக்கும். புரியுங்களா? அப்ப அந்த அம்மா தெரிஞ்ச உடனே அதை மக்கள் நீதி மையம் பண்ணுமா, அவங்கள்ட்ட கேட்காது அப்படின்ட்டு. அப்ப இதுதான் பூத் ஏஜென்ட் வேலை. அப்ப அந்த பூத் ஏஜென்ட் என்ன பண்ணாங்க? பாஜக விட்டுருங்க, இவங்க திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க, யாருமே களப்பணி ஆட்ட மாட்டோம், யாருமே நாங்கள் வந்து அப்படியே படத்துக்கிட்டே ஜிப்பன் எல்லாருமே உட்காந்துருந்தாங்கன்னா அப்போ சஃபர் பண்ண வேண்டியதான். 3ஆவதும் இறுதியானதும் முக்கியமானதும் தேர்தல் ஆணையம்.
இவ்வளவு பேர்கள் காணாமல் போனா கட்டாயமா எப்படி ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வராரு பேரை காணுன்றார், இதுக்காக ஓட்டு போடுறதுக்கு வரேன் 2021 ஓட்டு போட்டேன் 3 வருஷம் கழிச்சு திரும்ப வரேன் ஓட்டு போட வரேன், அவர் பேரை காணுன்றார். அண்ணாமலை அவர்களே சொல்றாரு மஸ்கட்டில், ஏன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொன்னாங்க, நான் சொன்னேன் 20 பேரில் ஒரு 3 பேர் வந்து ஃபாரின்லேருந்து வந்தோம், இதுக்காகவே நான் வந்து ₹1,00,000 செலவழிச்சு வர்றேன், பேரை காணும். எப்படி காணாமல் போகும்? மொத்தமாக நீங்கள் நேற்று பூரா டிவி பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். நாங்கள் எங்கள் ஜானகியால் 10 வீடியோ போட்டிருக்கோம். எவ்வளோ பேர் என் பேரை காணும் என் பேரை காணும், அவங்கெல்லாம் வந்து பிரஜைகள் இல்லையா, குடியுரிமை மக்கள் இல்லையா, இந்த எப்படி போகும் காணாமல் போகும்? நான் சொன்னேன் ஃபாரினுக்கு போனவங்க பேரோட காணாமல் போயிருக்கலாங்க, நான் அப்படி கூட புரிஞ்சு, ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணோம், வீட்டில் அவர் இல்லைன்ட்டாங்க, அப்படி எடுத்து விட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? அதில் கூட ஒரு லாஜிக் இருக்கு. நான் வந்து பார்க்குறேன், நான் வந்து பக்கத்து வீட்டில் கேட்குறேன், அவர் ஃபாரின் போயிட்டாருன்னாங்கன்னா அப்போ வந்து அவர் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். அப்படி கூட புரிஞ்சு கொடு, அந்த ஆள் இறந்து போயிட்டாரு, இந்த ஆள் ஃபாரின் போயிட்டாரு புரிஞ்சுது. அங்கேயே உட்காந்துருக்காரு, ஓட்டு போட வந்து நிற்கிறார், முருகேசனும் மாடசாமி கன்சாமி வெங்கடேசன் வந்து நிற்கிறேன், காணும். எப்படி போச்சு? அவர் எந்த ஃபாரின் போனார்? அப்படி தேர்தல் ஆணையம் இதற்கு கட்டாயம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வாக்கும் முக்கியம்ன்றாங்க, எல்லாரும் வாக்களின்றாங்க. 100% இலக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு உலகத்திலே கிடையாது. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் சொல்றீங்க கல்லூரியாக போறீங்க, இடமா போறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாம் ஓகே. அப்போ வந்து ஒரு ஓட்டு கூட வீணாக இருக்கக்கூடாதுல்ல. உங்கள்கிட்ட ஒரு 100 ஓட்டு பேர்ல காணா, நீங்கள் எப்படி 100% வாக்கு போடுவீங்க? நீங்களே 100 பேர் எடுத்து விட்டீங்க, 100 பேர் காணாமல் போயிடுச்சு, அப்புறம் எப்படி உங்களுக்கு 100% வாக்கு வரும்? அப்போ 100% மக்கள் தொகை உள்ள வரணும்ல, வாக்களிக்க தகுதி எடுத்த அத்தனை போல உள்ள வரணும்ல. என் பேரே காணணும் 1,00,000 பேர் சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி நீங்கள் 100% வாக்கு பதிவு போனீங்க? அப்போ வாக்காளர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, தேர்தல் ஆணையம், இந்த 3 பேருக்கும் சமமான பொறுப்பு உண்டு சார். அதே மாதிரி வாக்கு இப்போ கோயம்புத்தூர் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும்லாம் ஒரு மும்முனை போட்டி ஒரு டைட்டாக இருந்துச்சு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. பட் பெர்சன்டேஜ் நினைச்ச அளவுக்கு இல்லையே சார். நினைச்ச அளவுக்கு இருந்ததுங்கிறது தான் முதல்ல உள்ள விஷயம். அதுதான் இந்த பேட்டிக்கான பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. முதல்ல நினைச்ச அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்து வாக்கு சதவீதம் கூட்டணும்னா 45% கூடி நினைக்காங்க. தமிழ்நாட்டுடைய ஆவரேஜே 69-72 தான். இந்த தேர்தலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி 15 தேர்தல் எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு எப்பயுமே நேஷனல் ஆவரேஜோட கூட இருக்கும். 69-72 இருக்கும். நான் 70ன்னு சொல்லுவேன், இன்னும் ஆவரேஜுங்கிறா. நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்க, ஒரு முறை 71 வரும், ஒரு இப்போ 69ட்டாங்க, போன முறை 69னாங்க, ஒரு முறை 72 வரும். அப்படி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 70% ஓட்டு வந்துடும். ரூரலில் 80 வரும், அர்பனில் 60 வரும். இந்த ரெண்டும் சேர்ந்து 70 ஆவரேஜ். இதுதான் வந்து நம்முடைய வழக்கம். நான் சொல்கிறது 1, 2 எல்லாமே முன்ன பண்ண வரும். அப்போ இதுதான் ஃபிக்ஸட்னு சொல்லும்போது 60% சிட்டியில் இருக்கக்கூடியது 63 மாறினா சாதனை, 60ங்கிற 75 மாறினா நீ எதிர்பார்க்கவே கூடாது. அது எந்த காலத்திலும் நடக்காது, சரிங்களா? அதுக்கு வந்து இன்னமும் வேறு விஷயங்கள், தொழில்நுட்ப ரீதியாகவும் வசதி வாய்ப்புகள் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் சாத்தியமாக, இன்னைக்குள்ளே சாத்தியமாகுது. ஸோ நீங்கள் 3-4% கூடுனதே முக்கியமான விஷயம். அந்த 3-4% கூடுறதே ஒரு நோக்கத்தோடு வந்து கூடியிருக்குன்னு அர்த்தம், ஒரு காரணத்தோடு வந்து கூடியிருக்குன்னு அர்த்தம். இருக்கிற ரீட்டைன் ஆச்சு, இருக்கிற மெயின்டைன் ஆச்சுன்னா வந்து இப்படி நம்பர் கூடாது. நீங்கள் வாக்கு சதவீதங்கிறது எப்பயுமே நீங்கள் 72ங்கிறது, இப்போ நம்ம 72 பேசியிருக்கோம், அது 69 தானே மாறி இருக்கு, 3 தானே குறைஞ்சிருக்கு. இல்லை திரும்ப ரீகால் பண்ணி நாளைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தானே திருப்பி 73 மாறி இருக்கலாம். அது ஒன்று 85 மாறிடுச்சுன்னா அப்புறம் 35 மாறிடுச்சு, ரெண்டுமே நடக்க போகிறது, சரிங்களா? டிராஸ்டிக் க்ரோத்தும் டிராஸ்டிக் ஃபாலும் கிடையாது. 1, 2, 3 இப்படி தான் எப்பயுமே கூடும். அப்போ நமக்கு வந்து நீங்கள் சொன்ன தென் சென்னை, மத்திய சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம், இதில் எல்லாமே சாதாரண ஒரு 5% வரைக்கும் கூடி இருந்துச்சு. அது நல்ல நம்பர்ஸ். நான் வந்து அதுக்கு தனியாக உட்காந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ இதெல்லாம் இது இண்டிகேட்டர் இப்படி போல இப்படி போல இப்படி. காலையில் எந்திரிச்சு பார்த்தா மொத்தம் காண போய் திருப்பி அப்படி ரிவர்ஸ் போடுது. அப்போ போட்ட போகிறாங்க. அப்போ என்ன கணக்கு நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதுதான் ஒரு பெரிய என்ன, நமக்கு வந்து ஒன்றுமே ஒரு இண்டிகேட்டர், ஒரு வாக்கு. நீங்கள் எதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் தென் சென்னையை சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் சிவகங்கையை சொல்ல, நீங்கள் ஏன் தூத்துக்குடியை சொல்லலை, புரியுங்களா? சில தொகுதிகள் வந்து ஒரு இண்டிகேட்டர், இங்கே என்ன நடக்குது. நம்ம தூத்துக்குடியை பற்றி, வெற்றி பற்றி யாருமே பேசலை, சரிங்களா? எந்த கருத்து கணிப்புமே அது கொஸ்டின் பண்ணல. அப்போ நீங்கள் ஏன் கோயம்புத்தூர் பேசுறீங்க, அவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் வேறு மீடியா, நான் வேறு மீடியா. உங்களுக்கு ஏன் கோயம்புத்தூர் டவுட் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் தென் சென்னை, இதை தான் சொல்ல வரேன். அப்போ சந்தேகத்துக்கிடமான வகையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இருக்கக்கூடாது.